ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு டேன் ரிமூவல் சோப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முல்தானி மெட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நியாசினமைட் பொட்டேட்டோ பவுடர் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த முல்தானி மெட்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். பொட்டேட்டோ பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். நியாசினமைட் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே சேரும்போது உங்களுக்கு அந்த சன் டேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முல்தானி மெட்டி சோப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோட் மில்க் பேஸ் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை நல்லா மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இதில் பவுடர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இது நல்லா ஆல்ரெடி மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த சூடோடு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அடியில் உள்ள பாத்திரத்தை தனியாக வச்சுட்டு இப்போ மேலே உள்ள பாத்திரத்தை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா 1 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோ பவுடர் 0.5 கிராம், நியாசினமைட் 0.5 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது 1 கிராம் அளவுக்கு நான் சேர்க்கல, 1 கிராமில் பாதி தான் நான் சேர்த்துக்கிறேன். மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 2 கிராம் அளவுக்கு தான் நான் சேர்த்துருந்தேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பவுடர் பேஸில் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நல்லாவே மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் நியாசினமைடை விட்டுட்டு மிச்சம் 2 பொருளை முதல்ல கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நியாசினமைட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக தான் நான் சேர்த்துருந்தேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இப்போ இதில் எசென்ஷியல் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் என்ன எசென்ஷியல் ஆயில் சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நம்ம லெவெண்டர் டீ ட்ரீ ஆயில் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டீ ட்ரீ ஆயில் இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் நான் கொஞ்சமாக லெவெண்டர் ஆயிலும் சேர்த்துருந்தேன். ஸோ இது நல்ல ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. சேர்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல தான் சோப் மோல்டை நீங்கள் ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற்றணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் இப்போ சோப்பை நம்ம போர் பண்ணிடுங்க. போர் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக அந்த நோரை இருக்குது அப்படின்னா ரப்பிங் ஆல்கஹால் வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற நுரைகள் எல்லாமே கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு அந்த சோப் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். இப்போ சோப்பை நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போது சோப்பை அன்மோல்டு பண்ணிவிட்டு பார்க்கலாம். சோப் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த டேன் ரிமூவல் சோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில் உங்களுக்கு சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.